சிட்டிங் ஜாப் இருக்கு, நம்ம லாங் ஹவர்ஸ் இந்த மாதிரி உட்காந்தே வேலை பார்க்கணும் அப்படின்ற நிலைமை இருக்குன்றவங்க கண்டிப்பா ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் வந்து உட்கார்ந்தபடியே பண்ணணும். எவ்ரி 1 hour, அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ்லாம் நீங்க பண்றதன் மூலயமா உங்களோட மசில்ஸ்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒர்க் டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எட்ஜ்ல இப்படி உட்காந்து இப்படி எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் போது நம்மளோட கூன் வந்து இன்னும் அதிகமாயிட்டு கூன் முதுகு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கழுத்து நம்ம கிட்ட வச்சு பார்க்கும்போது இப்படி இப்படி நம்ம வந்து ஏன்னா ஒவ்வொரு மவுஸை மூவ் பண்ணி நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணும்போது இல்ல நம்ம டைப் பண்றதை பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா நம்ம உத்து கவனிக்கும் போது நமக்கே தெரியாம நம்ம கழுத்து வந்து முன்னாடி போயிடும். சோ இது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெச் எல்லாம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னா நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறீங்கன்னா பாதியா பிரிச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்பர் பாடிக்கு பண்ணுங்க, இன்னொரு 5 மினிட்ஸ் லோவர் பாடிக்கு பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களோட தலையில இருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸையும் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அதுவும் குறிப்பா நீங்க உட்கார்ந்தபடியே, இதுக்காக நீங்க எழுந்து போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், உட்கார்ந்தபடியே எல்லா மசில்ஸையும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். சோ அதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். இந்த வீடியோ முழுசா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ இப்போ வந்து நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக் மூவ்மெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே கொடுக்க முடியும். சோ கழுத்து அசைவுகளை தாண்டி அங்க இருக்கக்கூடிய தசைகளை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேரம் கண்ட்ராக்ட் ஆகுறதுனால அதை ஸ்ட்ரெச் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச், நம்மளோட 2 கையை இப்படி ஜாயின் பண்ணிட்டு நம்மளோட முகத்துக்கு கீழே வச்சுட்டு மேல ஃபுல்லா தூக்குங்க. இப்படியே தூக்கி ஒரு 15 செகண்ட் எவ்வளவு மேல மொத்தமா அண்ணாந்து பார்க்க முடியுமோ அண்ணாந்து பாருங்க. ஓகே, 15 செகண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்ட்ரெச், நம்ம ரைட் சைடு டர்ன் பண்ணிட்டு லெஃப்ட் கையால ஒரு சின்ன ப்ரெஷரை கொடுங்க. ஏன்னா ஃபுல்லா திரும்பி பார்க்கறதுக்காக. இது ஒரு 15 செகண்ட். அடுத்தது ஆப்போசிட் சைடு அதே மாதிரி. ஓகே, இப்போ நம்ம கழுத்து ஓரளவுக்கு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கோம். இதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கையை இப்படி பின்னாடி வச்சுக்கணும், நம்ம முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டு இன்னொரு கையால நம்மளோட கழுத்தோட சைட்ல பிடிச்சிட்டு சைட்ல எடுத்து ஒரு 15 செகண்ட். இந்த ஷோல்டர் மேல தூக்கக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம இந்த கையை பின்னாடி வச்சு லாக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த ட்ரபிசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மசிலை நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது கழுத்து வலி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை நம்ம குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு நம்ம பண்ணணும். இப்போ ஆப்போசிட் சைடு. அடுத்தது அதே பொசிஷன்ல கையை எப்படி வச்சுட்டு 45 டிகிரி மட்டும் டர்ன் பண்ணணும். அதாவது ஷோல்டரை பார்க்கக்கூடாது, ஷோல்டருக்கு முன்னாடி டர்ன் பண்ணிட்டு 2 கையில நம்ம பின்னாடி தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு 15 செகண்ட். அடுத்தது ஆப்போசிட் சைடு சேம். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சிட்டோம், கழுத்துக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்து ஷோல்டருக்கு எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கையை சைடில் இப்படி நீட்டிக்கிட்டு இன்னொரு கையால் ஒரு ப்ரெஷர், இந்த எல்போ நம்மளோட முழங்கையில் ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஷோல்டருக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய எல்லா மசில்ஸுமே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதை ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது ஆப்போசிட் சைடு. இப்போ ஷோல்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஸோ ஒரு கையை இப்படி பெண்ட் பண்ணிட்டு நம்மளோட முழங்கையை பிடிச்சிட்டு
நம்மளோட ட்ரைசெப்ஸை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். நல்லா பின்னாடி எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ட்ரைசெப்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இது எல்லாருக்குமே ஸ்ட்ரெச் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபார்மல்ஸ் வேர் பண்ணியிருக்கும் போது அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகாது. பட் நம்ம அந்த மூவ்மெண்ட் கொடுத்துக்கிறது நம்ம மசில்ஸ்க்கு நல்லது. அடுத்து ஆப்போசிட். ஓகே. அடுத்து நம்ம பைசெப்ஸையும் ஃபோராம் மசில்ஸையும் சேர்த்தே நம்ம ஸ்ட்ரெச் பண்ண முடியும். நம்ம ஃபோராமை கீழே இப்படி தாழ்த்தி பிடிச்சிட்டு முட்டியில் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பைசெப்ஸும் குறிப்பிட்ட அளவு ஸ்ட்ரெச் ஆகும். உங்களோட ஃபோராமும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதன் மூலிமா நமக்கு வந்து இந்த எல்போ பெயின் வரும். குறிப்பாக நம்ம ரொம்ப நேரம் மவுஸ் கீபோர்டெலாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த எல்போ பெயின் வரும். அது வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் யூஸ் ஆகும். ஆப்போசிட் சைட் அதே மாதிரி கையை இப்படி பண்ணிக்கிட்டு பைசெப்ஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. நம்ம செஸ்ட் டைட்னஸ்னால தான் கூன் அதிக அளவுக்கு வரும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. பட் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செஸ்ட் மசில்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க மசில்ஸை வந்து டைட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 கையையும் நம்ம தலைக்கு பின்னாடி வச்சுட்டு மேக்ஸிமம் பின்னாடி எவ்வளோ கொண்டு போக முடியுமோ கொண்டு போகணும். சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து என் கையால் தலையை அழுத்தலை, கை பின்னாடி தான் இருக்குது. என்னோட தலை தான் போயிட்டு கையில் படுது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ தூரம் உங்களால் ஓப்பன் பண்ண முடியுமோ ஓப்பன் பண்ணி ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா போதுமானது. ஓகே. ஸோ அடுத்த ஸ்ட்ரெச் வந்து 2 கையையும் இப்படி பிடிச்சிக்கணுங்க தலைக்கு மேலே. பிடிச்சிக்கிட்டு கையை மட்டும் சைடில் இப்படி கொண்டு போனீங்கன்னா போதும். ஏன்னா நம்ம சரிஞ்சோம் அப்படின்னா இன்ஷர்ட் எடுத்துக்கும். ஸோ அதனால் சரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கையை இப்படி கொண்டு போனீங்கனாலே போதும். இப்படியே ஒரு 15 செகண்ட்ஸ் எவ்வளோ தூரம் கையை சைடில் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு பிடிச்சிங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது ஆப்போசிட் சைடு. இப்போ இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நீங்க பண்றதன் மூலியமா அப்பர் பாடிக்கு நம்ம பண்ண வேண்டிய ஸ்ட்ரெச்சஸ்லாம் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதோட கூட நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க்கை திருப்ப கண்டினியூ பண்ணிடலாம். திருப்ப ஒரு அடுத்த பிரேக் எடுக்கும்போது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, லெக்குக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் லெக் சிட்டிங் போட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15 செகண்ட்ஸ் அப்படியே இந்த குனிஞ்சு இப்படி இருந்தீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட பைரிஃபார்மிஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஏன்னா நம்ம நிறைய நேரம் உட்காந்தே இருக்கிறதுனால அந்த பைரிஃபார்மிஸ் மசில் வந்து ஒரு விதமான டைட்னஸ்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது இதே மாதிரி 2 காலுக்குமே 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களோட ஹிப் மொபிலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இதை கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 15 செகண்ட்ஸ். ஓகே. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா சீட்டோட எட்ஜில் வந்து உட்காந்துட்டு நல்ல காலை எவ்வளோ வைடாக ஓப்பன் பண்ண முடியுமோ நல்லா வைடாக ஓப்பன் பண்ணி நீங்களே கையால் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சி நேராக உட்காந்துக்கணும். நல்லா அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்னர் தை மசில்ஸும் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இதுவுமே வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து உட்காந்து இருக்கிறதுனால இதுவுமே டைட் ஆகிடும். ஸோ இன்னர் தை மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் கால் மடக்கி உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மடக்கியே உட்காந்துருக்கிறதுனால ஹாம்ஸ்ட்ரிங் மசில்லாம் டைட் ஆகிடும். ஸோ அதை போக்குறதுக்குமே நம்ம சீட்டோட எட்ஜில் வந்து உட்காந்துட்டு கால் நீட்டிக்கணும். நீட்டிட்டு பாதத்தையும் மேலே தூக்கிக்கோங்க. தூக்கிட்டு நேராக குனிஞ்சு இப்படி டச் பண்ணிங்கன்னா காஃப் மசில் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இது நம்ம ஹாம்ஸ்ட்ரிங்கும் ஸ்ட்ரெச் ஆகணும் அப்படின்னா 2 காலையுமே நீட்டிக்கிறது நல்லது. நீட்டிட்டு நல்லா குனிஞ்சு எவ்வளோ தூரம் தொட முடியுமோ தொடுங்க. ஸோ இப்படி தொட்டு இப்படியே ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இன்னொரு சேர் இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டு. அந்த சேர் மேலே நீங்கள் கால் தூக்கி வச்சுமே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து டைட்னஸ் இல்லை, நான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நான் இன்னும் குனிஞ்சா கூட எனக்கு நல்லாவே இருக்கும்.
ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க குனிஞ்சு ஸ்ட்ரெச் பண்ணீங்கனாலே ஹாம்ஸ்ட்ரிங் மசில், காஃப் மசில் எல்லாமே ரிலாக்ஸ் ஆயிடும். நம்ம சிட்டிங் ஜாப்ல இருக்கோம், நம்ம வேற வழியில நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நீங்க பண்றதன் மூலயமா கூன் முதுகோ இல்ல வந்து ரவுண்டட் ஷோல்டர், ஒரு சிலர் வந்து அவங்களுக்கே தெரியாம ஷோல்டர் இப்படி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் வராம தடுக்க முடியும். அதே மாதிரி கால்கள் ஹாம்ஸ்ட்ரிங் டைட்னஸா இருக்கட்டும், இல்ல வந்து பேக் பெயின் வர்றதுக்கான காரணங்களா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நம்ம குறைக்க முடியும். இந்த வீடியோல சொல்லியிருக்க ஸ்ட்ரெச்சஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க பாக்குறதோட நிறுத்திடாம சிட்டிங் ஜாப்ல இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க. நன்றி.